குழந்தை திருமணங்களை தடுப்பதற்காக அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகிறது. ஆனாலும் தற்போது குறைந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னும் நடக்கும் இதுபோன்ற குழந்தை திருமணங்களை தடுக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அரசு விவரிக்கிறார் ஆளும் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் CR சரஸ்வதி. இந்தியாவிலேயே அதிக அளவிலான குழந்தை திருமணங்கள் நடந்திருப்பது தமிழகத்தில் தான் என்ற ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக பேசுவதற்கு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். இதுவரைக்கும் தமிழக அரசு இந்த குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு பல வழியிலும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். கடந்த 4.5 வருஷமா இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சியில சமூக நல வாரிய தலைவராக பணியாற்றி இருக்கேன். எங்க சமூக நல வாரியத்தில் எங்க NGOs, எங்க தொண்டு நிறுவனங்கள் பல குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கோம். நம்ம சமூக நலத்துறையுடைய அதிகாரிகள் துணையுடன் ஒவ்வொரு தடவை எங்களுக்கு செய்தி வரும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல குழந்தை திருமணம் நடக்குதுன்னு செய்தி வந்தா அடுத்த நிமிடம் எங்க வாரியத்தை சேர்ந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒர்க் பண்றவங்களும் அதே மாதிரி நம்முடைய சோசியல் வெல்ஃபேர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் DSW இருப்பாங்க, அவங்களும் அந்த இடத்துக்கு போய் முதல்ல திருமணத்தை நிறுத்தி பல ஊர்ல இது நடந்திருக்கு. இது போன்று தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருதுன்னு சொல்றீங்க. ஆனாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில தமிழக அரசு ஏதேனும் செயல்பாடுகள் செஞ்சிருக்கோமா? எங்க சமூக வாரியம் சார்பில் நிறைய கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம், நிறைய முகாம்கள் நடத்தியிருக்கோம். அதாவது குழந்தை திருமணம் கூடாது, அது அந்த குழந்தை ஏன்னா எதுக்குமே ஒரு சாதாரண ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கே 18 வயசுன்னு ஒரு நிர்ணயம் பண்ணும்போது ஒரு திருமணம் என்பது ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தன்னை தயார்படுத்திக்கணும் முதல் விஷயம். அடுத்து இன்னைக்கு படிப்பு மிக முக்கியம். ஒரு பெண் குழந்தையா இருந்தா கூட படிக்கணும்னு ஆசைப்படுற காலம் இது. பெற்றோர்கள் கூட இன்னைக்கு பெண்கள் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படும் போது முதலில் பேசிக்கா அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியம். படிச்சு முடிச்சு அந்த பிள்ளை தன்னோட சொந்த காலில் நின்று வேலைக்கு போதோ போலியோ பேசிக் ஒரு படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க வலியுறுத்தி நிறைய கவுன்சிலிங் கொடுத்து நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் செய்யுங்க, அப்பதான் அவங்க லைஃப் பின்னாடி நல்லா இருக்குங்கிற மாதிரி நிறைய கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம், நிறைய முகாம்கள் நடத்தியிருக்கோம். இப்ப கடந்த சில வருடங்களாவே நீங்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதை தடுப்பதற்கு மென்மேலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இந்த எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கிறத எப்ப சொல்லியிருக்காங்க? சமீப காலங்கள்ல நிறைய குறைக்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், சமீப காலங்கள். ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அவங்க அசம்பிளியில பேசும்போதே பல தடவை சொல்லியிருக்காங்க, குழந்தை திருமணம் வேண்டாம். குழந்தை என்பது குழந்தை, அந்த பருவம் ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த குழந்தையாக இருந்து படிச்சு முடிச்சு அப்புறம் திருமணம் செய்யட்டும் அப்படிங்கறத மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வலியுறுத்தி இருக்காங்க. சமூக நலத்துறை மூலமாகவும் சமூக நல வாரியம் மூலமாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் இதுக்காக நடத்தியிருக்கோம். கண்டிப்பா அதுல மிகப்பெரிய சக்சஸ் நாங்க அடைஞ்சிருக்கோம். குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கு தமிழக அரசு மென்மேலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் என்று CR சரஸ்வதி உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் அக்ஷயா.